Hello guys, welcome to our channel. So இந்த செஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு செஷன். அதாவது கோர்ஸ் மேனேஜர் இன்டர்வியூவில் வந்து ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் வந்து அவர் ஃபேஸ் பண்ண அந்த கொஷனில் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆனார். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணினார் நமக்கு. ஸோ இது வந்து இப்படிப்பட்ட ஒரு கொஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கும் வர டைமில் வந்து நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் அந்த கொஷனை எப்படி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பிரேக் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அது இன்டர்வியூவில் பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த செஷன் வந்து ஃபுல்லாக போக போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து யாராவது கோர்ஸ் மேனேஜருக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ட்ரையோ அப்ளையோ பண்ணுறதுக்கு பிளானோட இருந்தாருன்னு சொன்னால் இந்த செஷன் வந்து அவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு ஹை லெவல் ஹோப். ஸோ இந்த செஷன் வந்து கடைசி மட்டும் பார்க்குற டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை வந்து எப்படி நம்ம டீகோட் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம இன்டர்வியூவில் வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், ஓகே. என்ன நடந்துன்னு சொன்னால், அதாவது ஒன் ஆஃப் த கன்சல்டன்ட் சைடில் வந்து கோர்ஸ் மேனேஜர் இன்டர்வியூ வந்து போஸ்ட் கான்ட்ராக்டுக்கு. ரைட், இதில் வந்து இன்டர்வியூவர் அண்ட் கேண்டிடேட். ஸோ இன்டர்வியூவர் வந்து கேட்ட கொஷன் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது ஜென்ரலாக வந்து அது இன்டர்வியூ வந்து போய் கொண்டிருந்த டைமில் இது ஒரு கொஷன் வந்து இடையில் வந்து கேட்டது. ஸோ இதில் வந்து அவர் கொஞ்சம் தடுமாற்றமானதில் வந்து அந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஃபெயிலியரான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஷன் அதாவது இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இதுக்கு வெரி ப்ராப்பர் ஆன்சர் சொல்கிறேன் அப்படி தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ரைட், என்ன கொஷன்ஸ்ன்னு சொன்னால், ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் ப்ரொஃபஷனல் இன்டர்மிட்டி இன்சூரன்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். ரைட், இதில் கொஷன். ரைட், இதிலேருந்து மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது எப்படி வந்து முடியுதுங்கிறத பாருங்கள். ரைட், இதில் வந்து என்ன விசேஷம்னு சொன்னால், அதாவது நமக்கு தெரியும் வந்து என்ன சொன்னால், ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ், அதாவது போஸ்ட் கான்ட்ராக்டில் வந்து அதிகமாக கேட்குற கொஷன் வந்து இன்சூரன்ஸில் வந்து கேட்பாங்க. நம்ம இன்சூரன்ஸ் சம்மந்தமாக அதிகமான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு 3 வீடியோஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்படி கொஷன் கேட்குற டைமில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோ நம்மளோட பிள்ளைகளோ நம்ம அதாவது படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் சொன்னால் அது வந்து கன்சல்டன்ட் கொடுக்குற மாதிரி நம்மளோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட், அந்த அடிப்படையில் வந்து இவர் சொன்ன ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால், எஸ், ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் வந்து கன்சல்டன்ட் ப்ரொவைட் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. ரைட், இதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு சொன்னால், இப்போ நான் வந்து அந்த அடுத்த கொஷன் எப்படி அது பிரேக் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு முதல் இந்த ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்மளோட நியூ வெப்சைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இதுக்கு முதல் வந்து நம்மளோட எல்லா கிளாஸஸ் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம எக்ஸஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த எல்லா கோர்ஸஸும் வந்து அதாவது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸஸை வச்சு நீங்கள் உங்களோட இமெயிலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த MEPQs வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண டைமில் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து எல்லா செஷன்ஸும் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு செஷனாக வந்து கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ வந்து ஈஸியாக எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் மெட்டீரியலையும் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் மெட்டீரியலுக்கு வந்து ஸ்பெஷல் லிங்க் தந்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இது ஒவ்வொரு செஷனுக்குரிய டவுன்லோட் மெட்டீரியல் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு செஷனாக வந்து கிளிக் பண்ணுற டைமில் வந்து ஈஸியாக வந்து ரைட் சைடில் வந்து அதில் கிளாஸ் வீடியோ வந்து எக்ஸஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்படி ஒரு வெப்சைட்டை வந்து செஞ்சுருந்தோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கன்சல்டன்ட் மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளோட மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ரைட், இது என்ன விஷயம்னு சொன்னால், மெயினாக அதாவது ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதாவது எந்த ஒரு சர்வீசஸ், அதாவது ஒரு கன்சல்டன்ட் ஒரு சர்வீஸ் ஒன்று வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறான்னு சொன்னால், அவர் அந்த சர்வீஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்குற சப்மிஷன் பண்ணுற அந்த இன்சூரன்ஸ் தான் வந்து ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ். இது மாதிரி ஒரு 7-8 டைப்பான இன்சூரன்ஸ் இருக்குது. போஸ்ட் கான்ட்ராக்டில் வந்து கட்டாயம் வந்து கண்ட்ராக்டரோ கன்சல்டனோ வந்து கட்டாயம் வந்து கிளைண்ட்டுக்கு சப்மிஷன் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக போகல. வந்து நான் இப்போ பேச போகிறது வந்து இந்த ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக மட்டும். ரைட், இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது இந்த ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் அதாவது ஒரு கன்சல்டன்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்டில் வச்சுருக்கோம். ரைட், இப்படி ஆன அந்த மைண்ட் செட் இருக்கிற நமக்கு வந்து அடுத்த கொஷன் என்ன அந்த இன்டர்வியூவர் கேட்டாங்கன்னு சொன்னால், அதாவது இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் த கண்ட்ராக்டர் டு ப்ரொவைட் ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் டு த கிளைண்ட். ரைட், இந்த கேள்வி என்னென்னு சொன்னால், ஓகே நம்ம வந்து இவர் வந்து சொல்லிட்டார், அந்த கேண்டிடேட் வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னால், ஓகே ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸ் வந்து கன்சல்டன்ட் தான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட், இப்போ அதுக்கு தான் வந்து அடுத்த கொஷின் இவங்க கேட்காங்க என்னென்னு சொன்னால், அப்போ கண்ட்ராக்டர் அதாவது இந்த ப்ரொஃபஷனல் இன்டர்மினிட்டி இன்சூரன்ஸை வந்து கண்ட்ராக்டர் வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனோ ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூவர் வந்து கேட்காரு. ரைட், இதில் தான் வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன, அதாவது நார்மலாக வந்து இதில் ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாததில் அவர் அந்த இடத்த தடுமாற்றமாயினேன்.
அப்படி கேட்ட டைமில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர் சொன்ன ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால் நோ. ஓகே, வெரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இவர் சொன்ன ஆன்சர் வந்து நோ. ரைட், இப்போ நோண்டு சொல்லி முடிய என்ன நடந்துன்னு சொன்னால் அடுத்த கொஷன் வந்து என்னென்னு சொன்னால் ஓகே இவர் நோண்டு சொல்கிறாரு. அந்த இன்டர்வியூவர்கிட்ட அடுத்த கொஷன் வாட் about EPC contractor. So this is the major breaking point. Okay, right. அப்போ வந்து இந்த இன்டர்வியூவர் வந்து கேட்ட கொஷன் வந்து வாட் அபவுட் த EPC contractor. அப்போ அப்படின்னு சொல்கிற டைமில் உண்மைக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு EPC கான்ட்ராக்ட் சம்பந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை அந்த இடத்து. அப்போ அதால் வந்து கொஞ்சம் தடுமாற்றம். அப்போ இதுக்கு பிறகு வந்து எதுவுமே சொல்ல இல்லாத அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிட்டு. ரைட், இப்போ என்ன விஷயம் சொன்னால் EPC வந்து இது ஒரு வெரி பிக் டாபிக். நான் வந்து இந்த செஷனுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து விளங்குறதுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ரைட், இப்போ EPC கான்ட்ராக்ட், அதாவது இந்த இன்டர்வியூர் வந்து EPC கான்ட்ராக்ட் வாட் அபவுட் EPC கான்ட்ராக்டர் வந்து PII இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்கிறது அந்த கொஷன். அப்போ இதுக்கு வெறுக்கு உண்மைக்கும் அந்த நாலேஜ் இல்லாமல் சொல்லியிருக்காங்க வந்து நோ. ரைட், ஸோ திஸ் இஸ் த பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இதோடைய வந்து அந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் அந்த ஃபெயிலியரான அந்த தன்மைக்கு பெய்து. ரைட், என்ன விஷயம் அப்படி சொன்னால் இந்த EPC கான்ட்ராக்ட்ங்கிற இந்த கன்செப்ட் வந்து என்னங்கிறத கொஞ்சம் லைட்டாக நம்ம விளங்கினோம்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆன்சரை வந்து ஈஸியாக வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். இந்த EPCங்கிற கான்செப்ட் என்னென்னு சொன்னால் இன்ஜினியரிங், P மீன் ப்ரொக்யூர்மெண்ட், C மீன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த 3 keywords, இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து இந்த EPC கான்ட்ராக்ட். ரைட், இப்போ என்ன விஷயம் அப்படி சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும் வந்து கன்சல்டன்ட் மட்டும்தான் இந்த PII ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இன்சூரன்ஸ் கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான கொஷன் வர டைமில் வந்து நம்ம அந்த இடத்த வந்து டவுன் ஆகிறோம். ரைட், இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த EPC கான்ட்ராக்டில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஹை காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை மட்டும் தான் நார்மலாக வந்து இந்த EPC கான்ட்ராக்டில் கொடுப்பாங்க. அந்த EPC கான்ட்ராக்ட் செய்கிற அந்த கான்ட்ராக்டர் வந்து ஹையான, அதாவது அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்ட்ராக்டர், அவர்களை மட்டும்தான் அதை செய்ய இயலுங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராக்டரை செலக்ட் பண்ணி தான் இந்த EPC கான்ட்ராக்ட் கொடுக்குறது. ரைட், இதில் நம்ம பார்த்த இந்த ஈயில் வந்து இன்ஜினியரிங், பியில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட், சியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் இந்த இன்ஜினியரிங்குள்ளே என்னென்ன வரும்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்டரே வந்து அவர் ஓன் டிசைனை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். அப்போ ஸோ இதில் வந்து டிசைனுங்கிற கான்செப்ட் வந்து டிசைன் வந்து கான்ட்ராக்டரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு. இதில் வந்து கான்செப்ட் டிசைன், ஸ்கீமேட்டிக் டிசைன் அண்ட் டீட்டெயில் டிசைன் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இன்சூரன்ஸ் PII என்று சொல்கிறது வந்து டிரெக்டாக வந்து இது வந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் சர்வீஸில் வந்து மெனி சர்வீசஸ் இருக்குது. ஒன்று வந்து டிசைன் சர்வீசஸ், ஓகே, அடுத்து வந்து கோஸ்ட் மேனேஜ்மெண்ட், சூப்பர்விஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், அப்படி மெனி சர்வீசஸ் இருக்குது. அதுலேயே வந்து இருக்கிற ஸ்பெஷலான ஒரு சர்வீஸ் தான் வந்து என்ன சொன்னால் டிசைன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு டிசைனோட ஒரு கன்சல்டன்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாரா, ஒரு டிசைனோட ப்ரொடக்ஷன் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து PII ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இன்சூரன்ஸ் வேறு ப்ரொஃபஷனல் சர்வீஸை வந்து இன்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸை கொடுக்கணும். அப்போ இது வந்து கன்சல்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. பட் EPC கான்ட்ராக்டில் வந்து கண்ட்ராக்டர் நாட் த கன்சல்டன்ட், கண்ட்ராக்டர் வந்து இந்த இன்ஜினியரிங் டிசைன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற டைமில் வந்து இந்த டிசைன் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து இவரும் வந்து PII இன்சூரன்ஸ், அதாவது அப்ராக்சிமேட் சவுதி அரேபியாவில் வந்து $10 million அந்த வெல்யூவான ஒரு PII இன்சூரன்ஸை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து 100% சப்மிஷன் பண்ணணும். அப்போ இந்த கொஷன் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று வந்திருக்கும். அதாவது இந்த PII இன்சூரன்ஸ் வந்து கன்சல்டன்ட் மட்டுமா ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னால் இல்லை, இதுக்குரிய ஆன்சர் EPC கான்ட்ராக்டில் வந்து கண்ட்ராக்டரும் வந்து இந்த PII இன்சூரன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவார். அது என்னத்துக்குன்னு சொன்னால் இவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இந்த டிசைன்ஸ், ஓகே, இவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இந்த டிசைன் வந்து ஒரு அதாவது இந்த நான் சொன்ன வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட் தான் EPC கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த காம்ப்ளிகேட்டடான அந்த ப்ராஜெக்டில் வந்து டிசைனை வந்து ஹை காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த ஹை காம்ப்ளிகேட்டடான டிசைனை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இது வந்து கான்ட்ராக்ட். அப்போ கான்ட்ராக்டை வந்து டிசைன் ப்ரொடக்ஷன் பண்ணுற டைமில் இவரும் வந்து கட்டாயம் வந்து இந்த PII ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இன்சூரன்ஸுங்கிற இந்த இன்சூரன்ஸை வந்து கட்டாயம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணணும். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த கொஷன்ஸுக்கு ஒரு ஆன்சர் என்னென்னு விளங்கிருங்க. அப்போ இவர் வந்து கேட்ட கொஷன் வந்து அதாவது இந்த கான்ட்ராக்ட் இந்த இன்டர்வியூவில் வந்து கேட்ட கொஷன், is there any possibility for the contractor, okay, very important point, contractor to provide professional indemnity insurance to the client? அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால் நோ இல்லை. இதுக்குரிய ஆன்சர்
இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால் ஓகே எஸ். ஸோ ஏன் அந்த எஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தான் வந்து நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணினேன். இந்த இபிசி கண்ட்ராக்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து இபிசி கண்ட்ராக்டில் வந்து இந்த டிசைனை வந்து கண்ட்ராக்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதால வந்து கட்டாயம் வந்து பிஐஐ இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே கேஸ், ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஹெல்ப்பாக இருந்திருக்குங்கிறது வந்து என்னோட ஒரு ஹோப். என்னென்னு சொன்னால் நம்ம சில விஷயங்களை வந்து இன்டர்வியூவில் தான் அந்த சில விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதால் வந்து நம்ம இன்டர்வியூவில் போய் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஹை லெவலாக நம்ம படித்து வச்சு சொன்னால் அந்த இன்டர்வியூ வந்து ஈஸியாக வந்து கிரேக் பண்ணக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் இந்த செஷனை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம யூடியூப் சேனலை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதே போல் நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின எல்லா கோர்சஸும் வந்து நம்ம நியூ வெப்சைட்டில் இருக்குது. வந்து ஸ்பெஷலாக வந்து 40% எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் வந்து நம்ம ஜாப் சீக்கிங் பீப்பிள் எல்லா பீப்புளுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெயினான கோர்சஸில் வந்து 5 மெயினான கோர்சஸ் சிவில், எம்இபி, அதே போல் கோர்ஸ் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட். அதே போல் ஃபிட் அவுட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து எம்இபி ஃபிட் அவுட் வந்து இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 5 மெயின் கோர்சஸ். அதே போல் 6 மாஸ்டர் கிளாஸஸ், இன்டரிம் பேமெண்ட், டெண்டரிங், அதே போல் வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதே போல் வந்து பிளான் ஸ்விஃப்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அப்படி நம்ம 6 மாஸ்டர் கிளாஸ், அதே போல் 5 மெயின் கோர்சஸ். ஸோ இதில் ஈஸி எக்ஸஸ் வந்து நீங்கள் எங்களோட வெப்சைட்லேயே வந்து செஞ்சு கொள்ளலாம். இதை பற்றி மேலதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது நிலாம்ட கான்டாக்ட் நம்பருக்கு அவரை ரீச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கைஸ், see you to another same great informative video. Thanks guys.